உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவர்களுடைய பிரச்சனையும் தீரும், அல்லது மற்றவர்களுடைய பிரச்சனை தீர அவர் இதை குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வரலாம். மேலும் தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, நெல்லை மாவட்டம் சீவப்பிலேரி உள்ள இரட்டை விநாயகர் இருவரும் எப்பொழுதும் மாப்பிள்ளை கோலத்திலே அருள் பாலிக்கின்றனர். திருமணம் ஆக நினைக்கும் ஆண்கள் அவரை வணங்கி நன்மையை பெறலாம். அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புதங்கள், அதிசயங்கள் மலரும். இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 30/9/2024 கிழமை திங்கட்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் புரட்டாசி 14வது நாள். இன்றைய தினம் பிரதோஷம். சிவனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கஜ கௌரி விரதம், கலி யுகாதி, சிவராத்திரி, திருமயம் ஆண்டாள் புறப்பாடு, நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, பிறகு 9:15 10:15 வரை, மாலையில் 3:15 4:15 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. திதி திரியோதசி இரவு 8:45 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் காலை 9:01 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நரசிம்மர் வழிபாடு. 1. நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தார் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும். 2. நரசிம்மரை உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு 8 திசைகளிலும் புகழ் கிடைக்கும். 3. நரசிம்ம அவதாரம் காரணமாகவே மறந்து போன வேதங்களுக்கு, பொருள் புரியாத மொழிகளுக்கும், விடுபட்ட யாகங்களுக்கும் சாதாரண நிலை நீங்கி உயர் நிலையை பெற்றன. 4. 108 திவ்ய தேசங்களில் சிங்கவேல் குன்றம் என்பது ஒன்று. இத்தலம் மீது பாடப்பட்டுள்ள பதிகங்கள், பாசுரங்கள், செய்திகள் அனைத்தும் நரசிம்ம அவதாரத்தை மட்டுமே இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 5. நரசிம்ம அவதாரத்தின் முதல் குறிப்பு பரிபாடல்களில் காணப்படுகிறது. 6. நரசிம்மருக்கு நரசிங்கம், சிங்கபிரான், அரிகமுத்து, அரிமுகத்து, அச்சுதன், சீயம், நரம் கலந்த சிங்கம், அரி, ஆனாரி ஆகிய பெயர்களும் உண்டு. 7. திருமாலின் 10 அவதாரங்களில்
பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திகழ்பவர்கள். இதனால் அந்த இரு அவதாரங்களுக்கும் வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவில்லை. ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குகிறார். 8. நரசிம்ம அவதாரம் பற்றி முதலிலே முழுமையாக சொன்னவர் கம்பர்தான். 9. திருதக்க தேவர் தனது சீவக சிந்தாமணியிலே இரணியன் பட்ட தென்னிறை எய்தினான் என்று நரசிம்ம அவதாரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். 10. இரணியனின் இரத்தத்தை குடித்ததால் சீற்றம் பெற்ற நரசிம்மரின் இரத்தத்தை சிவன் சர்வ பறவையாக வந்து குடித்தார். இதன் பிறகே நரசிம்மரின் சீற்றம் தணிந்ததாக சொல்வார்கள். இந்த தகவல்தான் அபிதான சிந்தாமணியிலே கூறப்பட்டுள்ளது. 11. சோளிங்கரின் உண்மையான பெயர் சோழசிங்கபுரம். நரசிம்மரின் பெருமையை பெயரிலே கூறும் இந்த ஊர் பெயரை ஆங்கிலேயர்கள் சரியாக உச்சரிக்க இயலாமல் அது சோளிங்கர் என்று ஆகியது. 12. சிங்கபெருமான் கோவில் மட்டப்பள்ளி, யாதகிரி கட்டா, மங்களகிரி ஆகிய தலங்களில் நரசிம்மர் சன்னதிகள் குகை கோவில்களாக உள்ளன. 13. கீழ் அகோலிபத்தில் நாம் கொடுக்கும் பாதை நெய்வேதியத்தில் பாதியை நரசிம்மர் ஏற்றுக்கொண்டு மீதியை அவர் வாய் வழியாக வழிய விட்டு நமக்கு பிரசாதமாக தருவதாக பக்தர்கள் நம்புகிறார். 14. நங்கநல்லூரில் நரசிம்மர் ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை 1974 கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார்கள். 15. சிவனை கடவுளாய் ஏற்ற ஆதி சங்கரர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போற்றி துதித்ததும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்தார். 16. நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி, படித்து முடித்ததும் பானகம் பல வகைகள் இளநீரை நிவேதனமாக படைத்து வணங்குதல் வேண்டும். 17. எல்லா பொருட்களும் உள்ளே நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். எனவே நரசிம்மரை எங்கேயும் தொழலாம். 18. திருமாலின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரமே திடீரென்று தோன்றிய ஒரு அவதாரமாகும். 19. நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளன. 20. நரசிம்மன் என்றால் ஒளி பிழம்பு என்று அர்த்தம். 21. நரசிம்மனின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். 22. நரசிம்ம அவதாரம் பற்றி ஜெர்மன் அறிஞர் மேக்ஸ் முல்லர் கூறுகையில் an electrical phenomena என்று கூறியுள்ளார். 23. இரண்ய கசிபை வதம் செய்த போது எழுந்த நரசிம்மரின் சிம்ம கர்ஜனை 7 உலகங்களை கடந்து சென்றதாக குறிப்பு உள்ளது. 24. மகாலட்சுமிக்கு பத்ரா என்ற ஒரு பெயரும் உண்டு. இதனால் நரசிம்மரை பத்ரன் என்றும் சொல்வார்கள். பத்ரன் என்றால் மங்களமூர்த்தி என்று அர்த்தம். 25. பகவான் பல அவதாரங்களை எடுத்தாலும் அவனுடைய நாமங்கள் இறுதியிலே நரசிம்மரிடத்தில் தான் போய் முடியும் என்று கருதப்படுகிறது. 26. சகஸ்ர நாமத்தில் முதலாக நரசிம்மர் அவதாரம் தான் இடம் பெற்றுள்ளது. 27. நரசிம்மர் அவதாரத்தை எதை கொண்டும் அளவிட முடியாது என்ற சிறப்பும் உண்டு. 28. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், 18 புராணங்கள், உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. 29. நரசிம்ம மந்திரம் ஒரு எழுத்திலே தொடங்கி 1,132 என்று விரிந்து கொண்டே போய் பலன் தரக்கூடியது. 30. நரசிம்மர் எங்கெங்கெல்லாம் அருள் தருகின்றாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயமாக இருப்பார். 31. வேதாத்திரியில் உள்ள யோக நரசிம்மர் இடுப்பில் கத்தி வைத்துக் கொண்டிருக்கார். அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள் இவரை வணங்கி சென்றால் நல்ல பலன் கிடைக்கும். 32. வாடாப்பள்ளி தலத்திலே உள்ள நரசிம்மரின் மூக்குக்கு எதிரில் ஒரு தீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் காற்றில் அசைவது போல் அசையும். நரசிம்மரின் மூச்சு காற்று பட்டு அந்த தீபம் அசைவதாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் நரசிம்மரின் கால் பகுதியில் ஏற்றப்படும் தீபம் ஆடாமல் அசையாமல் நின்று எரியும். 33. மட்டப்பள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மனசஞ்சலங்கள் நீங்கும். 34. நரசிம்மர் வழிபடும் பொழுது ஸ்ரீ நரசிம்மர் ஆக
நமக என்று சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபட்டாலும் எல்லா வித்தையும் கற்ற பலன்கள் உண்டாகும். 35 அடித்த கை பிடித்த பெருமாள் என்ற ஒரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறு வினாடியே உதவுவன் என்று இதற்கு பொருள். 36 நரசிம்மரிடம் பிரகலாதன் போல நாமும் பக்தி கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய பக்தி இருந்தால் அதை கொடு இதை கொடு என்று கேட்க வேண்டியதே இல்லை. 37 எல்லாவற்றிலும் நரசிம்மன் நிறைந்து இருக்கின்றார். எனவே நீங்கள் கேட்காமலே அவர் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். நரசிம்மரை கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்கும். 38 ஆந்திராவில் நரசிம்மருக்கு நிறைய கோயில் இருக்கிறது. சிம்மஹசலம் கோயிலே மூலவரின் உக்கிரத்தை குறைக்க வருடம் முழுவதும் சிலையின் மீது சந்தனம் பூசி மூடி வைத்திருப்பார்கள். வருடத்தில் ஒரு நாள் மூலவரை சந்தனம் இல்லாமல் பார்க்க முடியும். 39 மங்களகிரி கோயிலிலே உக்கிரத்தை குறைக்க பானகம் ஊற்றி கொண்டே இருப்பார்கள். மூலவரின் பெயரும் பானக லட்சுமி நரசிம்ம சுவாமி என்று அர்த்தம். 40 யோகா சொல்லி கொடுக்கும் நரசிம்ம கோயில்கள் பல உண்டு. ஆன்ம அவதாரத்திலே உள்ள ஆமை அவதாரத்திலே உள்ள ஸ்ரீ கூர்மம் கோயில் இதிலும் ஒரு யோகானந்த நரசிம்ம சுவாமி கோயில் உண்டு. வேதாத்ரி என்ற ஊரிலே பஞ்ச நரசிம்ம மூர்த்தி என்று அவர் மூலவராய் வணங்கப்படுகிறார். ஸ்ரீ நரசிம்மன் திருவடிகளே சரணம். இந்த 40 அரிய பெரிய கருத்துக்களை மனதிலே நினைத்து யார் ஒருவர் வணங்குகின்றாரோ அவர்களுக்கு நரசிம்மருடைய அந்த பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இந்த குறிப்புகள் சொல்லுகிறது. 4வது பகுதியாக விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பக்கவாதம் என்ற ஒரு கொடுமையான நோய் அமைவதற்கான ஜாதக அமைப்புகள் இதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி 6வது பாவம் ரணம் ருணம் சத்ரு என்று இந்த பகுதியை ஜோதிடத்தில் அழைக்கின்றார்கள். இதில் ஒவ்வொரு நோய் வருவதற்கும் ஜாதக அமைப்பு ஜோதிட கிரகங்களின் அமைப்பு கூறப்பட்டுள்ளது. சனி ஜாதகத்தில் கெட்டவராய் இருந்து கெட்ட இடங்களில் நிற்க இந்த பக்கவாதம் என்ற கடுமையான நோய் வரும். உதாரணம், சிம்மம் கடக லக்னக்காரர்களுக்கு சனி கொடியவர். இவர் 8ல் நிற்க பக்கவாத நோய் வரும். சனி ஒருவருடைய ஜாதகத்தில் 7ல் நிற்பது, குரு லக்னத்திற்கு பகைவராய் இருந்து லக்னத்தில் அமர்வது இந்த வாத நோய் என்று சொல்லப்படுகின்ற பக்கவாதம் உண்டாகும். சனி சந்திரனை பார்க்க பக்கவாத நோய் வந்து சேரும். சனி லக்னத்தை பார்க்க பக்கவாத நோய் வரும். லக்னாதிபதியுடன் கூடி சனி 6ல் இருப்பது, உடன் ராகு நிற்பது பக்கவாத நோய் வரும். லக்னத்திலே சனி நின்று செவ்வாய் 7, 5, 9 நிற்க பக்கவாத நோய் வரும். செவ்வாய் 4லே நிற்க பக்கவாத நோய் வரும். சனி செவ்வாய் கூடி 8ல் அமர்வது, செவ்வாய் 4வது வீட்டிலே நிற்பது பக்கவாத நோய் வரும். சனி சந்திரனும் கூடி 12ல் நிற்க, செவ்வாய் 4வது வீட்டில் நிற்க பக்கவாதம் வரும். சுக்கிரனின் நீச்சமோ பகையோ பெற்று 8ல் நிற்பது, தீயவர்கள் பார்த்தால் பாதிப்பு அதிகமாகும், பக்கவாதம் வரும். சந்திரன் 6ல் பலமின்றி நின்று அவரை சனி பகவான் பார்க்க, தீயவர் பார்த்தால் இந்த பாதிப்பு அதிகமாகும். சனி 8லே பலமின்றி இருப்பதும் பக்கவாத நோயை குறிக்கிடுகிறது. சூரியன் துலாமில் நீச்சம் பெற்று இருப்பது, நீச்ச பங்கம் பெறாமல் போவதும் பக்கவாத நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். ராகு லக்னாதிபதியுடன் கூடி 6ல் நிற்க மேற்கண்ட அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் ஒன்றோ பலவோ காணப்பட்டார் மோசமான தசா புத்தியிலே பக்கவாதம் நோய் வரும். இதனுடைய தொடர்ச்சி, அதை தொடர்ந்து மனநோய் வருவதற்கான கிரக அமைப்புகளை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு 2027ஆம் ஆண்டு வரை சனியின் அருளை பெறும் 4 ராசிகள். இனி 3 ஆண்டு காலங்களுக்கு நல்ல காலம்தான். உங்கள் ராசி இதிலே இருக்கிறது. முதலிலே
சனி தற்பொழுது கும்பராசியிலே பயணித்து வருகிறார். இதன் பிறகு 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்கு செல்வார். அடுத்தது 2027 வரை சனி மீனத்திலே நீடிப்பார். இதனால் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரருடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றம் நடைபெற உள்ளது. சிம்மம் சனியின் சஞ்சாரத்தை சிம்ம ராசிக்காரர் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுவரை அவர்கள் அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாய் மறைந்துவிடும். இந்த நேரத்தில் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பும் வலுவாக உள்ளது. இந்த நேரத்தில் புதிதாக ஏதாவது செய்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படும். அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகள் வரும். அவற்றை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம். இனி உங்கள் வாழ்க்கையில் பணத்திற்கு பஞ்சம் வராது. அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனியின் சஞ்சாரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த காலத்திலே அனைத்து துறைகளிலும் ஆதாயம் அடைவீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. 2025 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது. அடுத்தது மகரம். சனியின் மாற்றத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம்தான். கடந்த காலத்திலே நீங்கள் ஏதாவது இழந்திருந்தால் இந்த முறை அதை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் நிதியை மேம்படுத்துவீர்கள். சமூகத்தில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும். நிதி ஆதாயம் பெறும். அடுத்தது இப்படி 4 ராசிக்காரர்கள் நல்ல நல்ல பலன்களை இந்த 2027 வரை பெறுவதற்கான ஜோதிட காரணிகள் சிறப்பாக இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது. அது 6 பகுதிகளாக அனைவருக்கும் நன்மை பெறுகின்ற வகையிலே அமைக்கப்பட்டு தினசரி அது வெளியிடப்படுகிறது. அதனால் அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் இதை பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து அனைவருக்கும் பயன்படுகின்ற வகையிலே இதை பகிர்ந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பணவரவு உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும். தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும். போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள். சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைத்திருப்பீர்கள். நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரவு உங்களது தேவைக்கு ஏற்றபடி பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும்.
தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும், போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பீர்கள். நல்ல திருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நல்ல நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும். கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும். சிலர் பழைய கடன்களை அடைப்பார்கள். சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார். தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார். வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார். சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும். சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும். கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும். சிலர் பழைய கடன்களை அடைப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள். தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகமாவார். வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார். சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும். சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படுவது. உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது. எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதுபோல பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சி ஒரு சிறு தடை ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினருடன் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படும். இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார். எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது. எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதுபோல பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படும். இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே உடனே இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும். எதிர்பார்த்த இடத்தில் மட்டும் அல்ல, சில சமயங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க பெறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்தேறும். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள். தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு. எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இறுதியில் சோதனைகளை கடந்து சாதிப்பீர்கள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும். எதிர்பார்த்த இடங்களில் மட்டும் அல்ல, சில சமயங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாக நடந்து, தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் ரீதியாக, ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு. எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலை ஆட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இறுதியில் சோதனைகளை கடந்து சாதிப்பீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தலையீடு காரணமாய் குடும்பத்திலே குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். போட்டியாளர்களால் தொழிலில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும்.
தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு இன்று நன்மையை உண்டாக்கும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்போம் தலையீடின் காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டியாளர்களால் தொழிலில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நன்று. கன்னி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும். நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். கனவு நனவாகும் நாள். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும். நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். கனவு நனவாகும் நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள். அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். தைரியம் கூடும் நாள். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார். வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். தைரியம் கூடும் நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையிலே ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். மனதிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. விநாயகர் வழிபாடு காரியங்களில் வெற்றியை தரும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். மனதிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. விநாயகருடைய வழிபாடு காரியங்களிலே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய தினத்திலே மௌனியாக இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம், மட்டுப்படுத்தலாம். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தொடங்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாய் இருக்கும். உணவு வகையால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. வியாபாரத்தில் பங்குதாரருடன் மனஸ்தாபம் ஏற்படும். பொறுமை அவசியம். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுகள் தடைகளை தகர்த்து எரியும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொடங்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறை. குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பருடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாய் இருக்கும். உணவு வகையால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பங்குதாரருடன் மனஸ்தாபம் ஏற்படும். பொறுமை அவசியம். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்த்து எரியும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது. குடும்பத்தின் மற்றவுடன் அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். அம்பிகையினுடைய வழிபாடு அல்லல்களை போக்கி மன அமைதியை தரும். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது. குடும்பத்தில் மற்றவுடன் அனுசரித்து செல்லும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே சிறு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். அம்பிகையினுடைய வழிபாடு அல்லலை போக்கி மன அமைதியை கொடுக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.